2 டெக்னீஷியன்ஸ் எங்க காலேஜ்ல ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்க மார்ச் மந்த்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்துட்டு ஐசிசிஐ போர்டில் இருந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அது இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. 2 டெக்னீஷியன்ல ஒருத்தரை வந்துட்டு டெர்மினேட் பண்ணணும், இன்னொருத்தரை வந்துட்டு பெரிஃபரல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ரெண்டுத்தையுமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காம ஒரு 3 days பிஃபோர் வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ண 2 டெக்னீஷியனில் ஒரு டெக்னீஷியன் ஜாபுக்கே வந்திருந்தாங்க. அது வந்ததுனால நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எம்எஸ்லாம் வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எனக்கு நாளைக்கு மதியம் 1 o'clock வரைக்கும் டைம் கொடுங்க, நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன், நான் வந்து இனிமே வந்து அந்த டெக்னீஷியன் ஜாப்க்கு வரமாட்டாங்க, 1 o'clock நான் டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1 o'clock வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம், எந்த டெர்மினேஷன் லெட்டரும் வரல. இன்னைக்கு மார்னிங் நாங்கள் போய் பேசினப்போ கூட டெர்மினேஷன் லெட்டருக்கு வரும் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த டெர்மினேஷன் லெட்டரும் எங்ககிட்ட காட்டவே இல்லை. இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ இதே மாதிரி எங்கள் காலேஜில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறப்போ எங்கள் கூட வந்து எங்கள் சப் ஜூனியர்ஸ் எல்லாருமே தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள போயிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி உங்களுடைய இன்டர்னல்ஸில் கை வைப்ப, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள வந்துட்டு ஜாப்லேருந்து எடுத்துருவோம், அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு தானே வரீங்க, உங்கள் சீனியர் சொல்கிறத நம்பிட்டு போயிட்டுருக்கீங்க, ரேப்பா பண்ணிட்டாங்க, கை தானே வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி டீமோட்டிவேட் பண்ணி இங்கே வந்து எங்களுக்காக நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் டீமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டிபி மேம் இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் டியூஸ்டே தான் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், டியூஸ்டே நான் வந்துடுவேன், நேரில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கவே இல்லை.